சிபிஎஸ்இ பள்ளிகளில் 5, 8ஆம் வகுப்புகளில் 30% குறைவான மதிப்பெண் எடுத்தால் ஃபெயில் செய்யும் நடைமுறை அமல். பெற்றோரிடம் சிபிஎஸ்இ பள்ளிகள் ஒப்புதல் கடிதம் பெறுவதாக தகவல். சிபிஎஸ்இ நடவடிக்கைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். மாணவர்களை ஃபெயில் ஆக்கினால் இடைநிற்றல் அதிகரிக்கும் என்றும் கவலை. தலைநகர் டெல்லியில் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழை. முக்கிய சாலைகள், சுரங்கப்பாதைகளில் குளம் போல தேங்கிய மழை நீர். டெல்லி புறநகர் சாலையில் மழையால் பழுதாகி நின்ற வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து காத்திருந்த வாகனங்கள். டெல்லி மழை வெள்ளத்தில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 4 பேர் பலியானதாக தகவல். சாலைகளில் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் பணியாளர்கள் தீவிரம். அதிகரிக்கும் தெருநாய்கள் தொல்லை தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை. தெருநாய்களை கட்டுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது அதிமுக செயற்குழு கூட்டம். பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தொடர்பாக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி விளக்குவார் என தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கு விற்பனை. பெஹல்காம் தாக்குதலுக்கு இஸ்லாமியர்களையோ காஷ்மீரிகளையோ குறிவைக்க கூடாது. தாக்குதலில் உயிரிழந்த கடற்படை அதிகாரி வினயின் மனைவி வேண்டுகோள். எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே கூடுதல் படைகளை குவிக்கும் பாகிஸ்தான். பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் என்ற அச்சத்தால் முன்னெச்சரிக்கை. ஈரோடு அருகே வீட்டில் தனியாக வசித்த முதிய தம்பதி வெட்டி கொலை. 10 சவரன் நகைகள் திருடு போனதால் கொள்ளையடிக்கும் நோக்கில் கொல்லப்பட்டார்களா என விசாரணை. கோவை உக்கடத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணி மேற்கொள்ளும் லாரி ஓட்டுநர்கள் போராட்டம். ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் வருங்கால வைப்பு தொகையை முறையாக செலுத்துவதில்லை என புகார். கோடை வெயிலால் மரக்காணத்தில் உப்பு உற்பத்தி அதிகரிப்பு. விலையும் உயர்ந்துள்ளதால் உப்பு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 4000 கன அடியாக அதிகரிப்பு. ஐந்தருவி, சினி அருவி, மெயின் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். மேட்டுப்பாளையம் அருகே சூறாவளியால் முறிந்து விழுந்த 50,000 வாழை மரங்கள். உரிய இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் திறப்பு. நீண்ட இழுபறிக்கு பிறகு செயல்பாட்டிற்கு வந்தது பேருந்து நிலையம். ஆந்திராவில் டோலி கட்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வழியிலேயே குழந்தையை பெற்றெடுத்த பழங்குடியின பெண்.
4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் சாலை பணிகள் தொடங்கவில்லை என குற்றச்சாட்டு. ஆன்மீக கலாச்சார கலை நிகழ்ச்சிகளுடன் புகழ்பெற்ற கேதார்நாத் கோயில் நடை திறப்பு. உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் பங்கேற்று தரிசனம். பாபா ராம்தேவ் தனி உலகத்தில் வாழ்வதாக டெல்லி உயர்நீதிமன்றம் விமர்சனம். மத வெறுப்பு விளம்பரம் தொடர்பான வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்ப நேரிடும் என எச்சரிக்கை. உலகம் முழுவதும் கடந்த ஏப்ரல் மாதம் 86,559 பைக்குகள் விற்று ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் சாதனை. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும்போது விற்பனை 6% அதிகரிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.